ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல இந்த 2 பிரமிட் பேட்டர்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்க போறோம். இத வந்துட்டு சாலிட் பிரமிட்ன்னு சொல்லுவாங்க. இத வந்துட்டு சென்டர் பிரமிட்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூல எந்த மாரி கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ, அத பார்த்துட்டு தான் நம்ம கோடிங் எழுதணும். ஃபர்ஸ்ட் இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நான் போன வீடியோலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிட் எப்படி அச்சீவ் பண்றதுன்னு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதோட வீடியோ வேணும்னா, அந்த மேல கார்ட் குடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க. இப்ப 2த்துக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். இந்த புரோகிராம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அடுத்தது 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார். இந்த மாரி ஆர்டரா வரிசலா பிரிண்ட் ஆகுது. இது கொஞ்சம் பார்க்க ஈஸியா இருக்கு. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகுது. அடுத்தது 3, அடுத்து 5, அடுத்தது 7, அடுத்து 9. ஆட் நம்பர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருது. இதுல ஒண்ணும் கிடையாது. இங்க எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் வந்ததோ அந்தந்த இடத்துல இங்க ஸ்டார் ஃபில் ஆயிருக்கு இந்த புரோகிராம்ல. பாருங்க எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் வந்ததோ அங்க ஸ்டார் போட்டீங்கன்னா, இங்க வந்துட்டு இதே ஷேப் நமக்கு அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்னு விஷயம் நோட் பண்ணீங்களா? இந்த லெஃப்ட் சைடுல வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2த்துக்குமே எக்ஸாக்ட் சேமா தான் இருக்கு. பிரிண்ட் பண்ணும்போது உள்ள ஸ்டார் மட்டும் தான் ஒரு ஸ்டார் இதுல எக்ஸ்ட்ராவா நடுவுலலாம் ஸ்பேஸ் வர இடத்தெல்லாம் இதுல எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அப்ப ஸ்பேசிங்க பொறுத்தவரையும் லெஃப்ட் சைடுல வைக்கிற ஸ்பேசிங்க பொறுத்தவரையும் எக்ஸாக்ட் சேம் தான். இப்போ 2த்துக்கும் உள்ள புரோகிராம் லாஜிக் டிஃபரன்ஸ் பார்ப்போம். இப்போ இது ரோக்காக போடுற லூப் ஐ. இது எக்ஸாக்ட் 2த்துலயுமே சேம் தான். நெக்ஸ்ட் இது ஸ்பேஸ்க்காக போடுற லூப் இதுவும் எக்ஸாக்ட் சேம் தான். இப்போ பிரிண்ட் பண்ணுவோம்ல காலம்க்காக போடுற லூப் வந்து பாத்தீங்கன்னா தான் டிஃபர் ஆகுது. பிரிண்ட் பண்ணும்போது இங்க ஸ்டார் போடுறோம், இங்க ஸ்டாருக்கு பக்கத்துல ஸ்பேஸ் போடுறோம். அதே போல எண்டிங் வேல்யூ 2த்துக்கும் மாறுது. எண்டிங் வேல்யூ இதுல ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு இருக்கு. அப்ப ஐல என்ன கவுண்ட் வருதோ அதான் எண்டிங் வேல்யூ வைக்கிறோம். அப்ப ஐல வந்து எடுத்த உடனே 1 இருக்கும். அப்ப ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும் 1 ஸ்டார். அடுத்த வாட்டி 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி 3 ஸ்டார். சோ இந்த மாதிரி வந்து ஐல என்ன கவுண்ட் வருதோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிட்டே போகும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 அடுத்தது 3 அடுத்து 5 அப்படி பிரிண்ட் ஆகணும். அப்போ ஐய 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, அந்த 135ங்கிறது நமக்கு கிடைக்கும். வேணா இதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐல 1 இருக்குன்னா 1 இன்டு 2 என்னது? 2. 2 மைனஸ் 1 1. அப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி ஐல 2ன்னு இருக்கும்போது 2 இன்டு 2 என்னது? 4. 4 மைனஸ் 1 3. அப்போ நமக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி ஐல 3 இருக்கும். 3 இன்டு 2 என்னது? 6. 6 மைனஸ் 1 5. அப்போ நமக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஐல வந்து 4 இருந்துச்சுன்னா 4 இன்டு 2 8. 8 மைனஸ் 1 7. அடுத்து 7 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஐல 5 இருந்துச்சுன்னா 5 இன்டு 2 10. 10 மைனஸ் 1 9. 9 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆகும் இது. அப்புறம் ஸ்பேஸ் லூப் இருக்குல்ல, அதுக்கு ஏன் n-1 வச்சிருக்கோம்னு புரியுதா? அதையும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ இந்த பிரமிட பாருங்க. இந்த 2 பிரமிடுமே பாருங்க. எடுத்த உடனே 4 ஸ்பேஸ் இருக்கு. 1 2 3 4. 5வதுல தான் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அடுத்த வாட்டி 1 2 3 3 ஸ்பேஸ் இருக்கு. 3வது வாட்டி 1 2. 4வது வாட்டி 1. 5வது வாட்டி ஸ்பேஸ் இல்ல. ஃபர்ஸ்டே ஆரம்பிக்குது பிரிண்ட் பண்றது. அப்ப நல்லா பாருங்க 4 3 2 1. அப்போ நம்மளோட ரோ வந்து 5 இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வேல்யூ அதுல 4 பிரிண்ட் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் 4 ஸ்பேசஸ் இருக்கு. செகண்ட் டைம் 3 ஸ்பேசஸ் இருக்கு. தேர்ட் டைம் 2 ஸ்பேசஸ் இருக்கு. ஃபோர்த் டைம் 1 ஸ்பேஸ். லாஸ்ட்ல ஸ்பேஸே இல்ல. இப்ப இத நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐல எடுத்தவுனே அதாவது ரோக்கா போற லூப்ல எடுத்தவுனே 1 இருக்கும். நம்மளோட நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அப்ப 5ல 1 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க 4 வருதா? அதே போல அடுத்த வாட்டி ஐல 2 இருக்கும். நம்பர் ஆஃப் ரோஸ் 5. அப்ப 5 மைனஸ் 2 என்னது? 3. 3 ஸ்பேசஸ் வருதா? அப்ப அடுத்த வாட்டி ஐல 3 வரும். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 5. 5 மைனஸ் 3 என்ன வருது? 2. அப்போ 2 ஸ்பேசஸ் வருதா? அடுத்த வாட்டி ஐல 4 வரும். நம்பர் ஆஃப் ரோஸ் 5. 5 மைனஸ் 4 என்னது? 1. 1 ஸ்பேசஸ் வருதா? அடுத்த வாட்டி ஐல 5 வரும். நம்பர் ஆஃப் ரோஸ் 5. 5 மைனஸ் 5 என்னது? 0. அதனால தான் இந்த இடத்துல ஸ்பேசஸே இல்ல. ஓகேவா? இதையுமே நம்ம இந்த மாதிரி n-i போட்டோம்னா கரெக்ட்டா நமக்கு ஸ்பேசஸ பிரிண்ட் பண்ணிடலாம். 2த்துலயுமே அது சேம் தான். இப்ப இதே பிரமிட தலைகீழ பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் ஃபர்ஸ்ட்ல பிரிண்ட் ஆகணும். இது செகண்ட் பிரிண்ட் ஆகணும். இது தேர்ட் பிரிண்ட் ஆகணும். ஃபோர்த் பிரிண்ட் ஆகணும். ஃபிஃப்த் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? அப்ப ப்ரோகிராம்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லூப்ப மட்டும் மாத்திட்டா போதும். வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கீழ இருக்கிறதெல்லாம். இத மட்டும் மாத்தணும். பாக்கி இருக்கிறது எல்லாமே எக்ஸாக்ட் சேம் கோடிங். i is equal to n. ஸ்டார்டிங் வேல்யூ n எடுத்து வச்சிடணும். அடுத்தது i greater than or equal to 1. அடுத்தது i மைனஸ் மைனஸ். இத மட்டும் மாத்தினா போதும். பாக்கி எதுவுமே நீங்க மாத்த தேவையில்ல. இப்ப லூப் வந்துட்டு ஸ்டார்டிங்ல n எடுத்து ஐல வச்சிருமா? அப்ப ஐல 5 இருக்கும். அப்போ n மைனஸ் 5. 5 மைனஸ் 5 0 வருமா? அப்ப எடுத்த உடனே ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐல வந்து 5 இருக்குமா? 5 into 2 10. 10 minus 1 9. இப்போ 9 ஸ்டார் எடுத்த உடனே பிரிண்ட் ஆயிடும். இப்ப அடுத்த வாட்டி ஐ டிக்ரிமெண்ட் ஐ 4ன்னு போமா? இப்போ ஸ்பேஸ் லூப்ல பாருங்க n மைனஸ் ஐனா 5 மைனஸ் 4 1. அப்போ ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கிரியேட் ஆகும். அப்புறம் ஸ்டார் எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகும்னா
4 இன்டு 2 8. 8 மைனஸ் 1 7. 7 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடும். அடுத்த வாட்டி வரும்போது ஐ டிக்ரிமெண்ட் ஆகி 3ன்னு போகும். இப்போ ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 மைனஸ் 3 2. இப்போ 2 ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் ஸ்டார் எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகும்னா ஐல 3 இருக்குமா, 3 இன்டு 2 6. 6 மைனஸ் 1 5. 5 ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிடும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரோக்கான போடுற லூப் மட்டும் மாத்தினா போதும். பாக்கி எல்லா கோடிங் சேம் தான். லாஸ்டா அந்த ப்ரோக்ராமை நான் மாத்திட்டு ரன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அவுட்புட் பார்க்கும்போது தெரியும். இப்போ அந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி ட்ரை ரன்னும் பண்ணி காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். இப்போ ஐல ஸ்டார்டிங் வேல்யூ 1 இருக்கு. என்ல நம்பர் ஆஃப் ரோஸ் நம்ம 3ன்னு வச்சுப்போம். ஜேன்னு ஒரு லூப் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஸ்டார்டிங் வேல்யூ 1 இருக்கு. இந்த ஜேக்கு பதிலா நீங்க ஸ்பேஸ்க்கா எஸ்ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கேயே ஜே ஃபால்ஸ் ஆகிறதுனால திரும்பவும் அதே வேரியபிளை திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டார் ரெண்டு இதுக்குமே. ஓகேவா? இப்போ ஜேல 1 இருக்கா, 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் ஐனா nல 3 இருக்கு. 3 மைனஸ் 1 2. அப்போ 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ, திரும்ப கீழே வருது, ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுது. ஸ்பேஸ்க்கு பதிலா நான் இந்த இடத்துல அவுட்புட்ல டேஷ் மாதிரி போட்டுக்கிறேன். டேஷ் மாதிரி போட்டா ஸ்பேஸ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஜே இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு போகுது. n மைனஸ் ஐனா 2வா, அப்போ 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2ங்கும் போது கண்டிஷன் எகைன் ட்ரூ, திரும்ப கீழே வருது, இன்னொரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுது. இப்போ ஜே வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுதா, 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2ங்கும் போது கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ கீழே வருது, இன்னொரு லூப் இருக்கு. இதுதான் வேல்யூ பிரிண்ட் பண்ண போகுது, ஸ்டாரை. ஸோ இதுக்கும் நான் ஜேனே யூஸ் பண்றேன். இதுக்கு நீங்க வேற ஏதாவது கேன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் எகைன் வந்து ஜேல 1 வைக்கிறேன். 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஐ ஸ்டார் 2 மைனஸ் 1. அப்போ ஐல கரெக்டா என்ன இருக்குன்னா 1. 1 ஸ்டார் 2 என்னன்னா 2. 2 மைனஸ் 1 என்னன்னா 1 தான். அப்போ ஒரே ஒரு ஸ்டாரை மட்டும் அவுட்புட்ல நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோமா? முடிச்ச பிறகு ஜேவை 2ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணு. 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1ங்கும் போது ஃபால்ஸ். அப்போ கீழே வா, இங்க வந்தா நியூ லைன் இருக்கு. அப்போ கர்சர் இங்கேருந்து வந்து இந்த நியூ லைனுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஐயோட லூப் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுதா? அப்போ இந்த இடத்துல நியூ லைன் கிரியேட் பண்ணும்போது தான் ஐ வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ, திரும்ப கீழே வருது. ஜேல எகைன் 1 எடுத்து வைக்கிறேன். 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் ஐனா nல 3 இருக்கு, ஐல 2 இருக்கு. அப்போ 3 மைனஸ் 2 1. ஓகேவா? அப்போ 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1ங்கும் போது கண்டிஷன் ட்ரூவா, திரும்ப கீழே வருது, ஒரு ஸ்பேஸை வைக்கிறோம். அவுட்புட்ல வச்சதுக்கு அப்புறம் ஜேவை 2ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணு. 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1ங்கும் போது ஃபால்ஸ், திரும்ப கீழே வருது. இங்க வந்தா இன்னொரு லூப் இருக்கா, திரும்ப வந்துட்டு ஜேல 1 வைக்கிறோம். 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஐ ஸ்டார் 2 மைனஸ் 1. அப்படின்னா ஐல கரெக்டா 2 இருக்கா, அப்போ 2 இன்டு 2 4. 4 மைனஸ் 1 3. அப்போ 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது கண்டிஷன் ட்ரூவா, கீழே வருது, ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுது. அடுத்து ஜே 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. திரும்ப 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ, இன்னொரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுது. இப்போ எகைன் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகி 3ன்னு போகுது. 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது கண்டிஷன் எகைன் ட்ரூ, திரும்ப ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஜே 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். லூப் ஃபால்ஸ் ஆயிடும். லூப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப நியூ லைனு, கர்சர்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ ஐய இன்க்ரிமெண்ட் பண்ணும் 3ன்னு. 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது எகைன் கண்டிஷன் ட்ரூ, திரும்ப கீழே வருது. ஜேக்கு வேல்யூ முதலேருந்து 1ன்னு வைக்கிறோம். 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் ஐனா nல 3 இருக்கு, ஐலயும் 3 இருக்கு. இப்போ 3 மைனஸ் 3 0. அப்போ 1 வந்து 0 விட லெஸ் ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அதனால இந்த வாட்டி ஸ்பேஸே வைக்காது. திரும்ப அடுத்த லூப்புக்கு போவோம். ஜேல அகைன் 1 எடுத்து வைக்குமா? இப்போ 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஐ ஸ்டார் 2 மைனஸ் 1. ஐல 3 இருக்கு. 3 இன்டு 2 6. 6 மைனஸ் 1 5. அப்போ 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5ங்கும் போது கண்டிஷன் ட்ரூவா, திரும்ப கீழே வருது, ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுது. இப்போ எடுத்தவொடனே இந்த இடத்துல என்ன பண்ணிடும், ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். ஜே 2ன்னு மாறும், செகண்ட் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். ஜே 3ன்னு மாறும், தேர்ட் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். ஜே 4ன்னு மாறும், ஃபோர்த் ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஜே 5ன்னு மாறும், ஃபிஃப்த் ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஜே 6ன்னு மாறும், லூப் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப நியூ லைனுக்கு கர்சர் வரும். வந்ததுக்கு அப்புறம் ஐ 4 இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது லூப் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ அவுட்புட்ல பாருங்க, இந்த டேஷ்லாம் வந்துட்டு ஸ்பேஸ்க்காக வச்சது, அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஷேப்பை மட்டும் நல்லா கவனிங்க. இந்த பிரமிட் ஷேப் கரெக்டாக வந்துருச்சா? 1 ஸ்டார், அடுத்து 3 ஸ்டார், அடுத்து 5 ஸ்டார். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 கொடுத்துருக்கோம், அதனால இந்த ஷேப்ல நின்றுச்சு. 5 கொடுத்தோம்னா நான் ஏற்கனவே டயக்ராம் காமிச்ச மாதிரி அந்த மாதிரி பெரிய பிரமிடா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த லூப்ல ஸ்டார்டிங் வேல்யூ 3 வச்சு நம்ம பண்ணியிருந்தோம்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஷேப்ல பிரிண்ட் ஆயிரும். இப்போ இந்த லாஜிக்கை அப்படியே ஜாவா ப்ரோக்ராம் மாத்திருக்கேன். நம்பர் ஆஃப் ரோஸ் யூஸ்ட் இருந்து கெட் பண்ணி என்ல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 3 லூப்பை போட்டுக்கிறேன். இது வந்துட்டு ரோக்கான லூப்பு, இது காலம்கான லூப்பு, இது ஸ்பேஸ்க்கான லூப்பு. ஸ்பேஸ்க்கான லூப்ல ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுவேன். காலம்கான லூப்ல இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவேன். லாஸ்டா வந்துட்டு நியூ லைனுக்கு இதை பிரிண்ட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குதா, நான் வந்து 5 கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த ஷேப்ல பிரிண்ட் ஆகுதா? இப்போ எனக்கு இன்வெர்டட், அதாவது ரிவர்ஸ்ல தலைகீழ பிரமிட் பிரிண்ட் ஆகும்னா ஐய ஸ்டார்ட் பண்ணும்போது என்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பின்னாடியிலேருந்து வரணும்னா கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டுக்கோங்க. எது வரைக்கும்னா 1 வரைக்கும். அதுக்கப்புறம் ஐய வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணணும். ரிவர்ஸ்ல இருந்து வரனாலே டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு எகைன் போயிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்றேன்.
இப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. திரும்ப நான் வந்து 5 குடுக்குறேன். இப்ப பாருங்க தலைகீழா பிரிண்ட் ஆகுது.